Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஹை ரிட்டர்ன் சேவிங் ஸ்கீம் ஃபார் எல்டர்லி பீப்புள் தான் பார்க்க போறோம். நேத்து வீடியோல நம்ம செல்வ மகன் சேமிப்பு திட்டம் குழந்தைகளுக்கான அதாவது பேபி பாய்க்கான சேமிப்பு திட்டத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கு முந்தின நாள் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதாவது ஃபார் அ கேர்ள் பேபி என்ன சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எல்டர்லி பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம் சூப்பர் டூப்பர் ஸ்கீம் என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கீம் பேரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS அப்படின்னு சொல்றாங்க. இது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். இது 2004 லான்ச் பண்ணிருக்காங்க. இதோடைய ஏஜ் கிரைடீரியான்னு பாத்தீங்கன்னா 60 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். சில ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அதை நம்ம வரப்போற ஸ்லைட்ல பார்க்கலாம். இதோட டெபாசிட் பீரியட் பாத்தீங்கன்னா அதாவது லாக்இன் பீரியட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங். இதை 5 இயர் வந்து நீங்க இன்னும் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து 1 இயருக்கு முன்னாடி அதாவது மெச்சூரிட்டி ஆக போற 1 இயர்க்குள்ளேயே வந்து அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க. இப்ப பிரசென்டா போயிட்டு இருக்க ரேட் வந்து 7.4% போயிட்டு இருக்குது. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஆல் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதோட கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4%. இதுல மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 lakhs வரைக்கும் பண்ணலாம். இது டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு 1.5%, 1.5 lakhs வரைக்கும். பிளெக்சிபிள் டெனியரும் இருக்குது. அதாவது 5 வருஷம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும் இல்ல, இன்னும் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி பேசிஸ்ல ரிவைஸ் பண்ணிட்டே வருவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குவார்டர்லி பேசிஸ்ல கிரெடிட் ஆகும். இப்போ நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். இதோட கீ பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. மேக்ஸிமம் கேப் லிமிட் வந்து 15 lakhs. ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் வந்து இருக்குது. அது நான் என்ன கிரைடீரியா பேசிஸ்ல எவ்வளவு பெனால்டி அப்படின்றத நான் வரப்போற ஸ்லைட்ல காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியா பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க இந்த ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். ஏன்னா அக்ராஸ் இந்தியா 1.5 lakhs போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. அதுல 1.3 lakhs வந்து ரூரல் டெரைனை கவர் பண்ற மாதிரி இருக்குது. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் SCSS உடைய டெபாசிட் லிமிட் தான் பாக்குறோம். மினிமம் வந்து 1000 லிமிட், மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000ல நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 15 lakhs. இது ஒரு லம்சம் அதாவது சிங்கிள் டைம் தான் நீங்க போட முடியும். கேஷ் மோட்ல நீங்க போறீங்கன்னா 1 lakh அண்ட் பிலோ தான் நீங்க கேஷ் மோட்ல கொடுக்க முடியும். 1 lakh எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா நீங்க செக் ஆர் டிடி மோட்ல தான் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, நீங்க எலிஜிபிளா இந்த ஸ்கீமுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். எனி இந்தியன் ரெசிடென்ட் வந்து 60 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 55 இயர்ஸ்ல இருக்கிறவங்க விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க இல்ல சூப்பர் ஆனுவேஷன் ஸ்கீம் மூலமா ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க 1 monthல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ரிசீவ் பண்ணது 1 monthல இந்த SCSS சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் ஓபன் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கலாம். ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் ஆளுங்களுக்கும் இந்த கிரைடீரியா வந்து பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் அபிஷியல்ஸ்னு ஒரு ப்ரூஃப் காமிச்சாங்கன்னா போதும், அவங்களால இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை ஓபன் பண்ண முடியும். NRI அண்ட் PIOS அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அதாவது ஓவர்சீஸ் இந்தியன் நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஹிந்து யூனிஃபைட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. டாக்ஸபிலிட்டி, டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு 1.5 lakhs வரைக்கும் அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டாக்ஸ் 1961 படி. இன்ட்ரெஸ்ட் ஆனா இதுல வரப்போற 7.1% இன்ட்ரெஸ்டுக்கு டாக்ஸ் உண்டு. இப்போ நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் 50,000 மேல இருந்துச்சுன்னா அதுக்கு TDS பிடிப்பாங்க. ஒரு சின்ன கால்குலேஷனோட இந்த ஸ்கீமை பத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 7.4% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருக்குது. இப்போ உங்களோட மேக்ஸிமம் கேபிட்டல் லிமிட் 15 lakhs ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றது 5 இயர் லாக்இன் பீரியட்ல ஒரு வருஷத்துக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1,11,000 வந்திருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் 5th இயர் வந்து அவருடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 20,55,000 வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன். என்ன பண்ணும், பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரிஜினலும் கேரி பண்ணிக்கோங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் அதாவது ஏஜ் ப்ரூஃப்காக பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து இது ஜாயிண்ட் அக்கௌண்டா உங்க ஸ்பௌஸோட நீங்க என்ரோல் பண்றீங்கன்னா அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ், அவங்க எந்த அட்ரஸ்ல இருக்காங்க அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 lakh அண்ட் பிலோனா நீங்க கேஷ் ஆப் மோட்ல பே பண்ணிக்கலாம்.
இஃப் இட் எக்ஸிட்ஸ் 1 lakh யூ ஹவ் டு பே வயா செக் ஆர் டிடி. ஓகேங்களா? ஸோ நாமினி நேம் ஏஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கனாலே உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீ மெச்சூர் வித்ராயல் இப்போ முன்னாடியே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெனால்ட்டியோட நீங்க வித்ரா பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே டேட் ஆஃப் ஓப்பனிங் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இதை எதுவும் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து 1.5% வந்து பெனால்ட்டி ஆகிடும். அதே மாதிரி பிட்வீன் 2 to 5 இயர்ஸ் அந்த 3 இயர்ஸ் பீரியட்ல எடுத்தீங்கன்னா 1% நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 1% வந்து பெனால்ட்டி ஆயிடும். க்ளோஷர் பிஃபோர் மெச்சூரிட்டி எப்படின்னா இப்போ சப்போஸ் எனி ஃபெட்டாலிட்டி ஆயிடுச்சு அந்த பர்சன் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர்னு சொல்றோம்ல அவர் வந்து டிசீஸ்ட் ஆயிட்டாருன்னா அந்த மெச்சூரிட்டி வந்து லீகல் ஹேர் அவர் யார் நாமினியா போட்டிருக்காரோ அவருக்கு உடனே போயிடும். இல்ல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா கேன் எனிஒன் ஓபன் ஜாயிண்ட் SCSS அக்கௌண்ட் வித் எனி ஃபேமிலி மெம்பர்? கிடையவே கிடையாது. ஒன்லி வித் ஸ்பௌஸ் ஒன்லி தான் அலோவ் பண்றாங்க. அதோடைய மினிமம் லிமிட் 1000, மேக்ஸிமம் லிமிட் 15 lakhs. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் தி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஃப் ஜாயிண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ் வந்து 60 and above இருக்கணும். சில ஏஜ் கிரைட்டீரியா ரிலாக்ஸேஷன் உண்டு. டிஃபென்ஸ் பர்சனலுக்கு கண்டிப்பா உண்டு. 55 and above ERS சூப்பர் அனுவேஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணவங்களுக்கு உண்டு. செகண்டா நாமினி அதாவது ஸ்பௌஸ் நீங்க போடுறீங்க தெரியுமா, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்க இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஒன்லி வித் ஸ்பௌஸ் மட்டும் தான் போட முடியும். பசங்க அந்த மாதிரி எதுவும் போட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.